அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலகத்தில் நம்ம பார்க்கும்போது, மத்திய கிழக்கில் பார்க்கும்போது ஒரே போர், சண்டை, மக்கள் சாகிறார்கள், பல கொலைகள். நம்முடைய நாட்டிலும் பல கொலைகள் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய நடக்குது உலகத்துல. இதற்கெல்லாம் காரணம் கோபம், ஆத்திரம், பழிவாங்கும் எண்ணம், நான் பெரியவன் என்ற எண்ணம். இதைத்தான் ஆண்டவர் இன்று வாசகத்தில் சொல்கிறார். கொலை செய்வது, கோபப்படுவது, பழி வாங்குவது, இதெல்லாம் பாவம் தான். பழி ஏற்படுற பாவம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, இந்த கோபம் எங்கேருந்து வருது, இந்த பழி வாங்கும் எண்ணம், ஆத்திரம் எங்கேருந்து வருது, மனசுலேருந்து வருது. அப்ப இந்த மனசை அடக்கணும். இந்த மனசை அது போல இஷ்டம் போல வாழ வைக்க கூடாது. இந்த மனசை அடக்கி இறைவன் பால் கொண்டு வர வேண்டும். இந்த மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஆகவே நாம் இறைவன்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இந்த மனசில் இருக்கும் ஆத்திரம், கோபம், பழிவாங்கும் எண்ணம், இதெல்லாம் எடுத்து விடுங்கள் ஆண்டவரே. நான் உண்மையான தூய்மையான மனதுடன் வாழ எனக்கு வழி காட்டியறலும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய திரு அவையில் பல ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு. நம் மனதை சாந்தப்படுத்த, அமைதிப்படுத்த பல சாதனங்களும் இருக்கு. விவிலியத்தை படிக்கும் போதும், அதை தியானிக்கும் போதும் கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் அதை தியானித்தாலே போதும், மனது சாந்தம் அடையும். நமக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. அதனால சில சமயங்கள்ல மனசு சாந்தப்படாது. சாந்தம் என்பது எப்போது கண்களை மூடி அமைதியாக உட்காரும் போதுதான் இந்த சாந்தம் வரும். ஆகவே இந்த சாந்தமான மனதை ஆண்டவரிடம் கேட்போம். மனது அமைதியாக இருந்தால் இந்த மனதில் கடவுள் வாழ்ந்தால் இந்த கோபம், பழிவாங்கும் எண்ணம், வெறித்தனம், கொலை செய்வதெல்லாம் வரும். ஆனா ஆண்டவர் அதை கட்டுப்படுத்துவார். ஆகவே இந்த மனதை ஆண்டவரிடம் கொடுப்போம். ஆண்டவர் இதை தூய்மைப்படுத்தி சாந்தமுள்ள மனதாக மாற்ற ஆண்டவர் வகை செய்வார். இதற்காக மன்றாடுவோம். ஆமென்.